ஸோ அந்த லெட்டர் மட்டும் அவங்ககிட்டயே கொடுத்துருங்களேன். பாருங்க. டே ஜெய், என் மேல வச்சல கை, உன் மேல சத்தியமா சொல்ல மாட்டேன்னு போய் ஒரு ரோஸ் கொடுத்து, இல்லை ஒரு ரிங் கொடுத்து, ஒரு கேக் கொடுத்து, ஒரு ஸ்வீட் கொடுத்து, இல்லை ஒரு ஹக் கொடுத்து, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு டர்ன் ஆஃப்ல அவங்க எல்லாருமே ஒரு ப்ரீசெட் மைண்டோட இருப்பாங்க. அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், செட்டில் ஆகிட்டு இருப்பாருன்ற மாதிரி. அது ஒரு எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்த? அது எப்படி சோகமாக தான் பார்க்கணும், வேறு எப்படி பார்க்க அது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் பாய்ஸ் அப்படி இல்லை, வந்து எங்கே பார்த்தாலும் ஓடி வேண்டி கட்டி பிடிச்சி ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஸோ அப்படி தான் இருப்பாங்க. சரி, ஏன்னா எப்பயுமே உங்களை பார்த்த உடனே பயங்கர ஒரு ஜாலியான ஒரு படம் கொடுப்பாரு, ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு பர்சன்ற மாதிரி எங்களுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்த போஸ்டர் முதற்கொண்டு, என் டேரக்டர் பேர் முதற்கொண்டு விஜய் சாரோட ரெஃபரன்ஸோடய இருக்குது, பாபு விஜய்ன்னு. ஸோ என்ன ஒரு காரணம்? நீங்கள் சொல்கிற டைலாக்கு, வீடு, நீங்கள் ஒரு மாதிரி அவரோட ஃபேனாக நடிச்சிருக்கீங்களா படத்தில் வந்து? நான் நம்ம சிஎம்மோட ஃபேன் தான். ஸோ நான் வந்து நிறைய படத்தில் வந்து என்கிட்ட வந்து கேட்டது என்னென்னா, நீங்கள் விஜய் சார் மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது, வேறு மாதிரி பண்ணுங்கள். இதுதான் பல வருஷமாக எல்லா டேரக்டரும் என்கிட்ட சொல்லிட்டு வந்தது. ஸோ நானும் அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி, அண்ணன் மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி வந்து கடைசியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். சரி, இப்போது ஒவ்வொருத்தரும் அந்த சொல்லுவாங்களே, யூ ஹவ் பீன் ஆல்மோஸ்ட் 20+ இயர்ஸ், பகவதியிலேருந்து கணக்கு எடுத்தால் இப்போ 20+ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இந்த சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம்னா என்ன? நீங்கள் இது எனக்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தது தான். எனக்கு ஒரு வாட்டி விஜய் நான் கூட ஃப்ளைட்டில் இருக்கும்போது அவர் சொன்னார், நான் உங்கள் கூட இப்போ நான் திரும்ப தம்பியாக நடிக்கிறது அப்படின்னு கேட்டோன்னு ஷாக்காக பார்த்தாரு. ஏன்டா ஹீரோ பண்ணிகிட்ருக்க அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை நான் உங்கள் கூட திரும்ப ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை அப்படின்னா அவர் ஒத்துக்கல. ஹீரோ நடிக்கிறவங்க எப்படி ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் நடிக்க கேட்பாங்கன்னு. அதான் சார் 2-3 படம் சரியாக போகலன்ட்டு ஏதாவது இதுவாயிட்டியா, அப்செட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் அப்படி இல்லைண்ணே அப்படின்னா. அப்புறம் அவரே சொன்னார், ஒரு ஹீரோவுக்கு 3-4 ஃப்ளாப்ஸ் தாங்கும், அந்த உன்னோட ஹிட் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃப்ளாப்ஸ் தாங்கும். நீ அதுக்குள்ளே நீ டெவலப் பண்ணிக்கோ, அதுக்குள்ளே எங்கே உன் மேலே மிஸ்டேக்ஸுக்கு, எந்த கதையில் மிஸ்டேக்கா இல்லை ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸில் மிஸ்டேக்கான்னு பண்ணிக்கிட்டு அந்த 4 or 5 ஃபிலிம்ஸ்க்குள்ளே நீ அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மேக்ஸ் கோல். மேக்ஸ் கோல், கேஷ் ஃபார் கோல். கால் 04445454545. லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். ஆனந்த் பனியன், 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents Jai Fans Festival. Supported by Darling AC Tiruvizha. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Milky Mist. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by SKM Purna. SKM Purna Rice Bran Oil. ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. வென்யூ பார்ட்னர் சென்னைஸ் அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா. என்ன காரணம்னா, வழக்கமாக நிறைய படங்களில் வந்து ஜெய் சார் கூட நடிக்கும் போது பயங்கரமாக இருக்கும் அந்த ஹீரோ. எந்த ஹீரோயின் அந்த பக்கம் என்ன மாறினாலும் அந்த கெமிஸ்ட்ரி மாறவே மாறாது. ஸோ இந்த படத்துலையும் அப்படி தானே? அது நீங்கள் படம் பார்த்துட்டு தானே சொல்லணும். இல்லை, ட்ரெய்லரில் பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, சில பல காட்சிகள்லாம் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அவர் முன்னாடியே தெரியும். இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் சுசீந்திரன் சாரோட டிரெக்ஷனில். ஸோ எனக்கு அவர் ஆல்ரெடி தெரியும். ஸோ படம் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நிறைய படங்கள் நீங்கள் பண்ணாலும் இந்த படத்தில் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜெய்யை பார்க்க முடியும்னு நினைக்கிறோம். ஸோ ஹவ் அபவுட்? அதுவுமே நீங்கள் படம் பார்த்து தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படமே எனக்கு டிஃப்ரெண்ட் தான். ஒரு படம் பண்ணும் போதும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், புதுசாக இதில் ஏதாச்சும் ஒரு டைலாக் டெலிவரி ஆர் பாடி லாங்குவேஜ் ஏதாச்சும் ஒன்று புதுசாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் பார்த்துட்டு பண்ணியிருக்க அப்படின்ட்டு. சரி, ஏன்னா எப்பயுமே உங்களை பார்த்த உடனே பயங்கர ஒரு ஜாலியான ஒரு படம் கொடுப்பாரு, ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு பர்சன்ற மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சைக்கோ பேத்துன்றாங்க, சைக்கோ சம்மந்தப்பட்ட எங்களுடைய புரிதல் படி. ஸோ உண்மையிலே ஜெய் வந்து நார்மலாக என்ன மாதிரியான ஒரு பர்சன்? ஹி சூப்பர் ஃபன் அண்ட் அது ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி. பட் ட்ரைலரில் வேறு திங்ஸும் இருந்தது, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஃபன் சைடுமே இருக்குது கண்டிப்பாக அதில். ஓகே, ஸோ உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்சுவலாக? ஏன்னா நிறைய படங்களில் பார்க்கும்போது சில திடீர்னு பார்த்தா உங்களுக்கு சில ஆஃப் பீட் படங்கள்லாம் 2010-11 பார்க்க முடிஞ்சு, திரும்ப ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணீங்க. திரும்ப சுசீந்திரன் சார் ஒரு மாதிரி கிராமத்து சாயலெல்லாம் உங்களை படங்களை காமிச்சிருந்தாரு. ஸோ விச் இஸ் மோர் கம்ஃபர்டபுள்? ஆக்சுவலி எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். பட் ரொம்ப ஈஸியாக வர்றது வந்து இந்த ராஜா ராணி. ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி பேஸ்ட், அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஓகே. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க யோகி பாபு சார் இந்த படத்துல பண்ணியிருக்கீங்க. ஒரு மாரி படம் முழுக்க நெறைய இடத்துல விஜய் சார் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. உங்க வீட்ல இருந்த போஸ்டர் முதற்கொண்டு, ஏன் டைரக்டர் பேர் முதற்கொண்டு விஜய் சாரோட ரெஃபரன்ஸோடயே இருக்கு பாபு விஜய்ன்னு. ஸோ என்ன ஒரு காரணம்? நீங்க சொல்ற டயலாக், வீடு, நீங்க ஒரு மாரி அவரோட ஃபேனா நடிச்சிருக்கீங்களா படத்துல? ஆமா, படத்துல வந்து நான் நம்ம சிஎம்மோட ஃபேன் தான். ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே அவரோட ரிசம்பிளன்ஸ், அவரோட டைலாக்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டோரி அதுக்கேற்று போனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ கூட எங்கேயோ ஒரு 1 or 2 பிளேசஸில் வரும். நான் வந்து நிறைய படத்துல வந்து என்கிட்ட வந்து கேட்டது என்னன்னா, நீங்க விஜய் சார் மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு, வேற மாதிரி பண்ணுங்க. இதுதான் பல வருஷமா எல்லா டேரக்டரும் என்கிட்ட சொல்லிட்டு வந்தது. ஸோ நானும் அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி, அண்ணன் மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி வந்து கடைசியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது எல்லாமே பண்ணுங்க அப்படி சொல்லி, இப்போ பண்ணுறேன்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த படத்தில். ரைட். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோட் ஒன்று கொடுத்துடலாம் போல, ஒரு பிளாக் கலர் கோட் அப்படியே உங்களுக்கு. அந்த கோட் அண்ணனுக்கு மட்டும்தான். ஸோ ரைட். என்னன்னா அந்த படத்துல உங்களோட வீட்ல ஒரு போட்டோ ஒட்டியிருக்கீங்க, நீங்களும் விஜய் சார் இருக்கு. அது உண்மையிலேயே எடுத்த போட்டோ தானே? ஆமா, அது என்னோட பர்த்டேக்காக எடுத்த, என்னோட பர்த்டேயோட ஐ மீன் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டும் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டும் பக்கத்தில் இருந்தது. ஸோ நானும் என்னோட நண்பர் சிலம்பரசன் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் அப்போது. ஸோ வேட்டை மன்னன் அப்படின்னு ஒரு படம். அப்போது அண்ணா வந்து பக்கத்தில் வேலாயுதம் ஷூட்டிங்கில் இருந்தது. ஸோ அப்போது சிம்பு வந்து வா ஒரு வாக் போகலாம் அப்படின்னாரு. அன்றைக்கி என் பர்த்டே. நானும் அவர் சும்மா கூப்பிட்றாருன்னு வாக் பண்ணிட்டு சும்மா நடந்து பேசிட்டு ரொம்ப என்னென்னமோ பேசுகிறாரு. என்ன இவர் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேச மாட்டார் அப்படின்னு பார்த்தா, ஒரு செட்டு உள்ள போகிறாரு, அண்ணன் நிற்கிறாரு, ஃபுல் க்ரௌடோட கேக்கோட இருக்காங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னாமா. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. முன்னாடியே அண்ணன்கிட்ட போய் சொல்லி ப்ளீஸ் கூப்பிட்டு வாங்க, இந்த டைமில் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டைம் அதுக்குன்னு ஒதுக்கி அப்படி பண்ண ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அது. ஆஹா, அது பரவாயில்ல. இப்போ இந்த படம் மூலமாவா அந்த ஒரு ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு, எப்பவுமே ஆமாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் விஜய் சார் ஃபேனா படத்தில்? படத்துல இல்ல, பட் அஃப்கோர்ஸ் நான் விஜய் சார் ஃபேன் தான், பட் படத்துல இல்ல. நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா எப்பாச்சும் நேரில்? ஜெய் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, சொல்லியிருந்தாரா கூப்பிட்டு போயிடுவார். அது எப்படி கேட்குறதுன்னு தெரில, ஸோ அதனால கேட்கல. ஏன்னா இப்போ படம் எந்த இடத்துல நீங்கள் ஷூட் பண்ணீங்க, எந்த லைக் பிளேஸ் அண்ட் இது தெரிஞ்சுக்கலாமா? ஃபுல்லாக சென்னை அண்ட் கொடைக்கானல், அப்புறம் லண்டனில் ஒரு 5 days, அப்புறம் ஜப்பானில் ஒரு 20 days. அதெல்லாம் அவர் மட்டும் தான் போயிட்டு வந்தார்னு நினைக்கிறேன், நான் போல. சென்னை தான், கொடைக்கானலே 5 days தான். சென்னையிலேயே தான் முடிஞ்சு. ஆமாம், ஃபுல்லாக சென்னை தான் பண்ணேன். ஓகே. ஏன்னா இப்போ உங்களுடைய பார்ட் பார்க்கும்போது படத்தில் 2 விதமாகவும் வருது. ஒரு மாதிரி ஜாலியாக ஹாப்பியான ஒரு செஷனும் வருது, ரொம்ப சீரியஸான ஒரு செஷனும் வருது. ஸோ உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்களேன் படத்தில். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, ஐ ஹவ் நாட் பிளேட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிஃபோர். லைக் ஒரு வெரி மெச்சூர்ட் கேரக்டர் நான் இது வரைக்கும் ப்ளே பண்ணதே இல்லை. அந்த கேரக்டர் சொன்னால் ஐ திங்க் திங்ஸ் வில் பிரேக். நீங்கள் கொஞ்சம் போய் படம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். மோஸ்ட்டாக நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஜெய் சாரோட அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வந்துருவாங்கன்னு கேள்விப்பட்டுமே, அப்படியா? நான் கேட்குறேனே, ஏன்னா அங்கங்கே லெட்டர் கொடுப்பாங்களாம், இல்லை நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்களாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அப்படியா? ஐ திங்க் நாங்கள் ஒரு ரொம்ப செக்லூடட் பிளேஸில் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தனால அந்த மாதிரி எதுவும் நடக்கல, பட் இருக்கலாம். நடந்திருக்குங்க நிறைய இடத்துல. ராஜராணிலலாம் அட்லீஸ்ட் சார் சொன்னார் ஒரு இன்டர்வியூல, ஜெய் சாரை கூட்டிட்டு வெளியவே போக முடியாது, நிறைய கேர்ள்ஸ்லாம் சூழ்ந்து. ஆனால் அது உண்மைதான். ஏன் அப்போ நான் தனியாக போகும்போது யாரும் வர மாட்டாங்க? யாரை பார்த்தாலும் அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்ப்பா, நம்ம போய் என்னத்தை ட்ரை பண்ணுறது அந்த. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு டர்ன் ஆஃப்ல அவங்க எல்லாருமே ஒரு ப்ரீசெட் மைண்டோட இருப்பாங்க. அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், செட்டில் ஆகிட்டு இருப்பாருன்ற மாதிரி. அது ஒரு எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்த? அது எப்படி சோகமாக தான் பார்க்கணும், வேறு எப்படி பார்க்க? அது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் பாய்ஸ் அப்படி இல்லை, வந்து எங்கே பார்த்தாலும் ஓடி வேண்டி கட்டி பிடிச்சி ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஸோ அப்படி தான் இருப்பாங்க. சரி, எதனால் இந்த கேர்ள்ஸ் மெயினாக கேட்குறோன்னா, எல்லா பசங்களுக்கும் ஜீவா சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நானும் ஸ்கூல் படித்தேன், காலேஜ் படித்தேன், ஒரு பொண்ணு கூட வந்து சும்மா நான் ப்ரப்போஸ் பண்ண விட தள்ளி போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ ஆகிட்ட பிறகு இப்போ எல்லாருமே ஜீவா சூப்பர்ன்றாங்க. ஒருவேளை நம்ம க்ரூம் ஆகிட்டுமா இல்லை ஹீரோ ஆகிட்டுமான்னு தெரிலன்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஆரம்ப கட்ட காலத்தில், ஐ மீன் லைக் பகவதியோ இல்லை சென்னை 28 அப்போ உங்களுக்கு இருந்த ஃபேன் ஃபாலோவிங் எப்போ வந்து லைக் நிறைய பேர் எங்கே போனாலும் உங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கணும், குறிப்பாக அந்த ஒரு கேர்ள்ஸ் மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்கும்ல, எப்போ அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவங்க நம்மளோட அந்த பேக் டு பேக் எங்கேயுமே புதும் படம், அப்புறம் ராஜா ராணி, ஸோ அந்த படம் பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்களே, சிரிக்கிறாங்களே. ஒருத்தவங்கனால நம்ம ரொம்ப சிரிச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அது வந்து ஜென்ரலாக பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லேயும் அதே மாதிரி அந்த பிஹேவிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும், இப்போ எனக்கு எப்படி ஒரு ஃபேன் கடைசி வரைக்கும் இருப்பாங்களோ அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த நம்ம மற்றவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டாலே நம்மளுக்கு அவங்க அடிமை தான். அடடா, சொன்னால் நம்ப மாட்டீங்க மீனாட்சி, காலையிலேருந்து இங்கே ஜெய் சார் வரான்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆமாம், இல்லை அவங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. கரெக்டாக அவர் வரப்போறாரு, வந்துட்டாருன்னு சொன்ன உடனே எனக்கு அவரை பார்க்க ரொம்ப வெக்கமாக இருக்குது. நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் லெட்டராக எழுதி கொடுத்துறேன், நீங்கள் மீனாட்சி கிட்ட கொடுத்து படிக்க வைங்க. ஏன்னா அவங்க தான் படத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி உங்கள் மேலே பொறாமையாக இருக்குன்னாங்க. ஸோ அந்த லெட்டரை மட்டும் அவங்ககிட்டே கொடுத்துருங்களேன். இங்க பாருங்க, கிஸ் வேறு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிப்பீங்களா, தமிழ் படிப்பீங்களா? அவர் முகத்தில் ஒரு பதட்டம், ஐயோ ஏதாச்சும் ரொம்ப இதுவாக எழுதியிருக்க போகிறாங்கன்னு. தமிழ் படிக்க தெரியாது, யாராச்சும் எனக்காக படிங்க. சரி நீங்கள் ஜெய் சாரே படிக்கட்டும் சார், உங்கள் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்கலையே. இன்பு. ஓகே. அன்புள்ள குஜிலிக்கு டே கல்லா. அன்புள்ள குஜிலிக்கு. அவங்க செல்லமாக கூப்பிட்டுப்பாங்க போல, நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம். டே கல்லா, ஏன்டா என் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற? உனக்காக நான் டெய்லி காத்துக்கிட்டே இருக்கேன்டா மாமா. கொடுத்துடலாமா? என்ன இது? இது ஏதோ இது என்ன மாதிரி லெட்டர்? டோன்ட் டேக். படிங்க ப்ளீஸ், நாங்க கேக்குறோம். படிப்பேன் நான். தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க language. படிங்க, நீங்க படிங்க. அவர் படிப்பாரு. உங்களுக்கு ஃபாஸ்டா படிக்கணுமா? ஃபாஸ்டா படிக்கணும்ன்றாரு. எல்லாருக்கும் புரியணும்ல. டே ஜெய், என் மேல வெச்சல கை, உன் மேல சத்தியமா சொல்ல மாட்டேன் போய். நான் சொன்ன சென்னை 6,28,000 தான் பார்த்தேன். பாத்ரூம் சீன்ல உன்னை பார்த்து விழுந்தேன். சுப்பிரமணியபுரத்தில் சுருண்டுட்டேன். வடக்கரி பார்த்து வாடினேன். வலியவன் பார்த்து ஏங்கினேன்டா மாமா. உனக்கு ராஜாராணி படத்தில் ராணி கிடைக்கலன்னு ஏங்கின. அப்போ உன் மேலே எனக்கு கோவம். உன் ராணி நான் தாண்டா கேடி. கலட்டி விடலான்னு பார்க்குறியா? பாக்குறியா? உன்னை நினைக்கும் போது எல்லாம் என் கண்ணு வேர்க்குதுடா. பாதி கவிதையா இருக்கு, பாதி டமால் டிமில்னு இருக்கு. அதாங்க ஒரு மாதிரி ஒரு பயங்கர மிக்சர் போல. என் கூட ஒரு இதெல்லாம் படிக்கலாமனே தெரியலையே. என் கூட ஒரு நைட் மட்டும் ஒரு கால் பண்ணி பேசுடா. ஓகே ஓகே. இப்போ கலாட்டா கேட்டாங்கன்னு நம்ம எடுத்து போடவோ அனுப்பி இருக்கேன். இப்படிக்கு உன் அன்பு காதலியா. நம்ம எடுத்த போட்டோவை அனுப்பியிருக்கேன். போட்டோ அனுப்பிச்சிருக்காங்களா? நம்ம எடுத்த போட்டோவை அனுப்பியிருக்கேன். நீங்களும் அவங்களே எடுத்த போட்டோ எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க போல. அப்படியா? இந்த லெட்டர் எழுதுனவங்களா? ஆமா, மீனாட்சி போட்டுடலாமா யாருன்னு ப்ளீஸ் பாருங்க. அவங்க யாரா இருக்கும், நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்களேன். கெஸ் எல்லாம் பண்ணவே முடியாது, போடுங்க. இதுல ஒரு பாதி லெட்டர் கூட என் லைஃப்ல வந்தது இல்ல. ஓ என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க பேர் ஏஐ ஆக்சுவலி. இல்ல ப்ரோ, ஏஐலாம் இல்ல, நீங்க வேற. இந்த ப்ரோ அதுல நான் இல்லாத மாதிரி இருக்கு. இதுல அவங்கள எப்படி நான் அவங்க நினைப்பேன். இது என்ன லொகேஷன்? தாய்லாண்டா? இல்ல, தாய்லாந்து பேங்காக் பட்டாயா மாதிரி இருக்கே. கையில பாருங்க பென்ஸ் கேப்லாம் வச்சுட்டு பயங்கரமா ஒரு ரேஸ் முடிச்சு நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. அந்த கேப் என் கையில இருந்தது ஆக்சுவலி. ஓ அப்படியா? ஏய் அவங்க கைக்கு மாத்திச்சா கேப்ப? பட் இது மாதிரிலாம் வந்திருக்காங்களா உங்களால? ரொம்ப நீங்க என்கவுண்டர் பண்ண ஒரு பயங்கரமான உண்மையிலே ஏஎன் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஆமா, இது வந்து சும்மா ஆல்ரெடி கேர்ள்ஸ் வந்து பேச மாட்டறாங்க. விளையாட்டுக்காக நீங்க டைரக்டா ஜெய் பிரதரே நீங்க அப்ரோச் பண்ணி பேசலாம். ஓபனா தான் இருக்காரு. இப்படி சொல்லிடலாமா? சொல்லலாம். அப்படி சொல்லலாம், தப்பா இல்ல. இது வந்து ஏஐ. இந்த லெட்டர் வந்து நீங்க டைரக்டா அனுப்புறனா ஒரு வீட்டுக்கே அனுப்பலாம். ஏன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த பொண்ணு தான் இருக்காது கண்டிப்பா. இது இந்த ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க. இது வந்து பக்கா ஒரு பையன் எழுதின ஹேண்ட் ரைட்டிங். என்கிட்டே வா. சூப்பர், கரெக்ட். இது வந்து பையன் எழுதின ஹேண்ட் ரைட்டிங். ஆமா. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா ஒரு வேர்டான ப்ரொபோசலோ இல்ல டக்குன்னு ஷாக்கிங்கா வந்து கல்யாணம் பண்ணிக்க என்ன அந்த மாதிரி? நான் நிறைய இப்போ நீங்க ஐ திங்க் நீங்க பார்க்கல நினைக்கிறேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு ப்ரொபோசல் கூட வந்தது இல்லைன்ட்டு சீரியஸா. இப்போ என்ன பண்ணலான்றீங்க? அப்படியே சொல்லல. நேத்து ஒரு இன்டர்வியூல இப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு ப்ரப்போசல்லாம் வந்திருக்கும்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு ப்ரப்போசல் கூட வந்ததே கிடையாது அப்படின்னு. எனக்குமே வந்தது இல்ல. அவங்க சொல்லும்போது கூட பரவாயில்ல, ஒரு உண்மை தன்மை இருக்கு அவங்க சோகத்துல. உங்ககிட்ட நம்ப இருக்காது. இப்போ முகம் அந்த மாதிரி சொன்னா நம்ப மாட்டாங்க. நீங்க நம்புறீங்களா? வந்திருக்குமா வந்திருக்காதா இவருக்கு, ஜெய் அவருக்கு ப்ரப்போசல்? பாத்தீங்களா? ஒரு ரோஸ் கொடுத்து, இல்லை ஒரு ரிங் கொடுத்து, ஒரு கேக் கொடுத்து, ஒரு ஸ்வீட் கொடுத்து, இல்லை ஒரு ஹக் கொடுத்து, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. அப்படி யாருமே சொன்னதில்லை. இந்த மெசேஜில் அந்த மாதிரி அது டெய்லி வரும். யாரோ அனுப்புவாங்க லவ் யூன்ட்டு. அது ஓகே, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம லவ் யூ ஓகே. ஒரு கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே ஓகே. சரி, அந்த பக்கத்துல இருந்து வரல, இந்த பக்கத்துல இருந்து இது ஆல்வேஸ் எடுத்துங்க, டேக் இட் அந்த மாதிரி. நானும் சொல்லலை யாருக்கிட்டையும். ஓகே ஓகே ரைட். சரி, இப்போ கம்மிங் பேக் டு த மூவி. இப்போ படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஜான்ரா இருக்கும்ல. இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய படம் எடுத்தாலும் அந்த கதை தாங்க மெயின்ன்றாங்க. ஸோ இந்த படம் என்ன ஜான்ராவில் ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணலாம்? இதர் இட்ஸ் அ லவ் ஸ்டோரியா, இல்லை ஒரு
ஒரு சைக்கோ த்ரில்லரா இல்லை எப்படி சொல்லலாம் இது? இல்லை எனக்கு தெரியாது, அதனால தான் அவங்கள சொல்லுங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம். இல்லை நாங்கள் நேற்று தான் ப்ரமோஷன் ஆரம்பித்தோம். ப்ரமோஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இது என்ன ஜான்ரா அப்படின்னு நாங்களே யோசிச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் யூ கான்ட் புட் இன்டு அ பாக்ஸ். ஒரு பாக்ஸில் போட்டு இதுதான் இந்த படத்தோட ஜான்ரான்னு நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் த்ரூ அவுட் ஒரு காமெடி இருக்குது, ஒரு லவ் இருக்குது, அண்ட் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது. யூ ஹேவ் எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் இதை ஒரு ஜான்ரான்னு நம்ம பாக்ஸ் பண்ண முடியாது இந்த படத்தை. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி ஆஃப் ஜெய்? இது நீங்கள் அந்த ஒரு ஃப்ரீ டைம்லலாம் பேசியிருப்பீங்களா, இந்த படம் பயங்கரம் பாவம்? நம்ம இதை பற்றி பேசினதில்ல. ஐ திங்க் அவரோட ஃபேவரட் படம் எனக்கு வந்து கண்டிப்பாக ராஜாராணியாக இருக்கும். யா ராஜாராணி. இல்லை அதிகமாக எந்த படம் பிரதர் சொல்லுவாங்க வெளியிலேருந்து சொல்கிறவங்க, லைக் உங்களை ஒரு ரொம்ப ஒரு படத்தை சொல்லுவாங்க, நம்மளுக்கே சம்டைம் ஷாக்காக இருக்கும், என்ன இந்த படம் ரொம்ப நல்ல படம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அது ஓடுதா ஓடலையா அப்படின்றத வச்சு தானே அது ஹிட் ஃப்ளாப் அப்படின்னு. அது ஸோ எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவள் பேர் தமிழரசி அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கோவா வாய்த்த அடிமைகள் ரொம்ப அது பிடிக்கும், எனக்குமே சூப்பரா ரொம்ப இருக்கும். பிடிக்கும். கோவா சொல்லியிருக்காங்க. பட் ரெகுலராக கேட்குறது சுப்பிரமணியபுரம், எங்கேயுமே புதும், ராஜாராணி, ரீசெண்டாக லேபிள். ஸோ அந்த மாதிரி ஈவன் வடகரி சம படம் ரொம்ப சூப்பரான ஒரு சன்னி படம். லைன் இருக்காங்க, அதனால தானே. அதுக்காக சன்னி லியோன் இல்லைனாலும் அது படம் நாங்கள் ரசித்து பார்ப்போம். ரைட். சரி, இப்போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களே, யூ ஹவ் பீன் ஆல்மோஸ்ட் 20+ இயர்ஸ், பகவதியிலேருந்து கணக்கு எடுத்தால் இப்போ 20+ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இந்த சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம்னா என்ன? பசங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கும் அது யூஸாக இருக்கும்ல. ஒரு 2 டிகேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஆஹா ஜெய் பணக்கார ஒரு ஹீரோவாக நடிக்கிறாரு, கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாரு, பயங்கரமாக இருக்கும், ஹீரோ லைஃபா அது சூப்பர். ஹீரோயினுக்கும் அப்படி தான் நினைப்பாங்க, சூப்பராக ட்ரெஸ் போடுறாங்க, இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோ தெரியுமா, இந்த ட்ரெஸ்ஸே 50,000 ரூபாய் இருக்கும். ஸோ அப்படி தான் வெளியில் நினைப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி எப்படி? லைஃப் லெசன்னா நீங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை, அவ்வளோதான். நம்ம நம்ம அது நிரந்தரமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு 10 வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னா அதில் நம்ம 5 தான் பார்க்குறோம், 6 தான் பார்க்கணுன்னா கூட அது இருக்காது. நீங்கள் அந்த 10மே பார்க்கணும். ஸோ அதெல்லாமே லேர்ன் பண்ணது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் சஸ்டெயின் பண்ணி இன்னும் நிறைய படங்களை நடிக்கணும். ஈவன் என்னோடய ஃப்ளாப் மூவிஸ் வருது, எனக்கு அடுத்தடுத்து படம் பிஸ்னஸ் இருக்காது, படம் கிடைக்காது. இந்த சுச்சுவேஷனில் கூட நம்ம ஏதாச்சும் நல்ல கதையை செலக்ட் பண்ணி ஒரு படத்தை டக்குன்னு அடித்தா, நீங்கள் இது எனக்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தது தான். எனக்கு ஒரு வாட்டி விஜய் நான் கூட ஃப்ளைட்டில் இருக்கும்போது அவர் சொன்னார், ஆனால் உங்கள் கூட இப்போ நான் திரும்ப தம்பியாக நடிக்கிறது அப்படின்னு கேட்டோன்னு ஷாக்காக பார்த்தாரு. ஏன்டா ஹீரோ பண்ணிகிட்ருக்க அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார். இல்லைன்னா உங்கள் கூட திரும்ப ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை அப்படின்னா அவர் ஒத்துக்கல. ஹீரோ நடிக்கிறவங்க எப்படி ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் நடிக்க கேட்பாங்கன்னு. ஏதாவது சரி 2-3 படம் சரியாக போகலன்ட்டு ஏதாவது இதுவாயிட்டியா, அப்செட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் அப்படி இல்லைண்ணே அப்படின்னா. அப்புறம் அவரே சொன்னார், ஒரு ஹீரோவுக்கு 3-4 ஃப்ளாப்ஸ் தாங்கும், அந்த உன்னோட ஹிட் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃப்ளாப்ஸ் தாங்கும். நீ அதுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கோ, அதுக்குள்ளே எங்கே உங்கள் மேலே மிஸ்டேக்ஸுக்கு, எந்த கதையில் மிஸ்டேக்கா இல்லை ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸில் மிஸ்டேக்கான்னு பண்ணிவிட்டு அந்த 4 or 5 ஃபிலிம்ஸ்குள்ளே நீ அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் ஒரு 5 ஃபிலிம்ஸ்க்கு ஒரு ஹிட்டு, ஒரு 5 ஃபிலிம்ஸ்க்கு ஒரு ஹிட் அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. பட் நீங்கள் நாட் அபவுட் த குவான்டிட்டி, நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்த படங்கள் தான் இப்போ வரைக்கும் எப்பவுமே பேசுது உங்களுடைய பேர், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் மீனாட்சி சொல்லுங்கள் உங்கள் சைடில் இருந்து. ஸோ ஐம் ஆல்சோ லைக் அவர் மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. ஐ ஆல்சோ ஸ்டார்டட் அப். ஐம் ஆல்சோ ஃபிகரிங் அவுட் திங்ஸ் லைக் எவ்ரி அதர் பர்சன். பட் ஹீரோ ஹீரோயின் ஆக்டர்ன்றதெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லா ஸ்ட்ரகிளுமே உண்மைதான். ஸோ அவங்களோட ஒரு இலக்கை நோக்கி அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதே இலக்கு தான் ஒரு ஹீரோவாக இருந்தாலும், ஒரு ஹீரோயினாக இருந்தாலும், ஒரு ஆக்டராக இருந்தாலும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், வாட் எவர். ஸோ இட்ஸ் a difficult process for everybody. So what's the perk of being an heroine? What is the perk of being a heroine? I don't, எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு ஒரு perk கூட ஞாபகமே வரல. ஏன்னா சத்தியமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சூப்பர் டிஃபிகல்ட் ஜாப் லைக் எனி அதர் ஃபீல்ட். கண்டிப்பாக நிறைய கஷ்டம் தான் இருக்கேனே தவிர perk is like very few things, very honestly speaking. ஸோ ஒருவேளை இப்போ இந்த காலேஜ்லேருந்தே கூட ஏதோ ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நானும் உங்களை மாதிரி ஹீரோயின் ஆகணும்னு ரொம்ப ஆசைங்க. எனக்கு தெரியலங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு இப்போ என்னோட நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது கூட எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் லைக் காட்ஸ் வில்லிங், ஏதோ நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் தட். நான் எப்போவுமே நானுமே யோசிப்பேன், ஹவு டிட் ஐ கிராக் வாட் எவர் ஐ பீன் டுடே. ஐ ரியலி டோன்ட் ஹாவ் அன் ஆன்சர். ஐ திங்க் கடவுளுக்கு தான் நன்றி, வேற எனக்கு உண்மையாலுமே தெரியல. ஓகே ஓகே ரைட். அண்ட் ஃபைனலி படத்தை பற்றி ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் சொல்லினீங்கன்னா, வாட்ஸ் சார் இப்போ கேட்குறாங்கன்னு என்ன காரணம் இந்த படம் நாங்கள் ஏன் பார்க்குறோன்னா, டெல் ஒன் வேலிட் ரீசன். இவ்வளோ மிரட்டி கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்? மிரட்டி கேட்கலங்க, நான் அன்பாக கேட்குறேன். இந்த படம் பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான 2 காரணங்கள் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2 காரணங்கள். முதல் காரணம் ஜெய் சார் இருக்காரு, தயவு செஞ்சு படத்தை முடிஞ்சிச்சு அதை நான் சொல்ல மாட்டேன்ல. 2வது காரணம் அவர் சொல்வார். இல்லை எனக்கு ரெண்டுமே காரணமாக 1-2ன்னு தெரியல. பட் ஆனால் எப்படியும் எல்லாரும் எல்லா படத்துக்கும் போய் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இந்த படத்துக்கும் வாங்க.
நல்லா இருக்கு பார்க்கலாம். அவ்வளவுதான். என்னென்னவோ படம் பாக்குறீங்க, இந்த படம் பார்க்க மாட்டீங்களா அந்த மாதிரி? அவ்வளவுதான். அதே ஏசி தான், அதே ஸ்கிரீன், அதே சேர் தான். படம் தான் வேற. படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கோம். கொஞ்சம் இதான் நம்ம படத்தை பத்தி பேசணும். நான் சொல்லி வேற மாதிரி ஒரு படம் இது அப்படின்னு நாளைக்கு பார்ப்பாங்க. ஸோ எனக்கே தெரியல இது எனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அது ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்குமா இல்லையான்ட்டு அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் நான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா சண்டேக்கு அப்புறம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஜெய் சாருக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் கிஃப்ட். ஆக்சுவலாக உங்கள் சார்பாக இது. சார் நாடோடிகள் படம் மாதிரி இருக்கு சார் கிட்டத்தட்ட. ஆள போகிறான் தமிழன்கிற மாதிரி ஜெய் சாரோடைய ஒரு சரியான முடிவு இந்த தேர்தலில் இவர் சாருக்கு இனிமேல் சிறப்பான ஒரு வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்தும் விதமாக நம்மளுடைய ஜெய் சாருக்கு தமிழ்நாடு சின்னத்தை பரிசாக கொடுக்குறத நான் தேங்க்யூ தேங்க்யூ சார். ஜெய் சாரோடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆப்பிள் 17 மேக்ஸ் ப்ரோ மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம சாதாரண ஆப்பிள் இல்லை, டிவிகே ஆப்பிள். ஆஹா சூப்பர். அந்த ரிப்பன்லயே கொடுத்திருக்காங்க டிவிக்கு. சூப்பர் சார். Title sponsors Max Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Anand Baniyan. 60 வருட நம்பிக்கை Anand Banians and Briefs. Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents Jai Fans Festival. Supported by Darling AC Tiruvizha. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Milky Mist. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by SKM Purna. SKM Purna Rice Bran Oil. Jayachandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Venue partner Chennai's Amarda Group of Institutions. Best Aviation College in South India.